ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முந்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, நான் கொஞ்ச நாளாவே வீடியோ போடல. என்னன்னா, வீட்டுல கொஞ்சம் சம்திங் இஷ்யூ, அதனால நான் வீடியோ கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ மறுபடியும் நம்ம பழைய மாதிரி வீடியோ போட போறோம். நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் வரும். நம்ம இப்போ சிம்பிளான ஒரு வீடியோ. அதாவது என்னன்னா, பாக்குறீங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆச்சியில இந்த பிரியாணி கிட் வாங்கியிருக்கேன். அதாவது ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சிம்பிளா நீங்க உடனே பிரியாணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கி செய்துக்கலாம். இப்ப நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். சரி, அப்படியே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சமைச்சிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் சூப்பரா இருக்கு அப்படின்னான்ட்டு. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முந்தி நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் எப்படி செய்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல்லா டீடைல்ஸா தெரியும். இப்போ நீங்க வீட்டுல பேச்சுலரா இருந்தா கூட இந்த பிரியாணி செய்து சாப்பிட்டுக்கலாம். நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பழையபடி எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சூப்பரான வீடியோ எல்லாம் வந்துட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி கிட்ல ஒரு 2 கிலோ பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இங்க பாருங்க, ஒரு 3 ஸ்டெப் தான் போட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நெய் ஊத்திட்டு நம்ம அந்த மசாலா பொருள் சேர்த்து தாளிக்கணும் போட்டிருக்கு. அப்புறம் 2வது ஸ்டெப் ஒன்று போட்டிருக்காங்க, 3வது ஸ்டெப் போட்டிருக்காங்க. இந்த 3 ஸ்டெப் செய்தோம்னா நம்மளுக்கு பிரியாணி கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இதுல சொன்ன மாதிரியே நம்ம அளவெல்லாம் எல்லாம் ஃபுல்லாவே எடுத்து வச்சிருக்கோம். அதாவது மட்டன் ஒன்னும் இல்ல, மட்டனும் அரிசியும் தான், வேற எதுவுமே தேவையில்ல. நம்ம ரெண்டுமே எடுத்து வச்சுட்டோம். இப்ப தாளிச்சுட்டு அப்படியே டக்குன்னு பிரியாணி செய்தெல்லாம். இப்ப வாங்க நம்ம தாளிச்சிருவோம். இப்ப அதுக்கு முந்தி நான் மட்டன் பாருங்க, நம்ம மட்டன் நல்ல பெரிய பெரிய பீஸா வெட்டிட்டு நல்லா இது ஒரு 3 விசில் உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டும் போட்டு நான் வேக வச்சு ஒரு 3 விசில் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ரைஸ் கரெக்டா நம்ம ஒரு 1/2 கிராம் ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம். இது ரெண்டும் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப பாருங்க, அந்த பிரியாணி கிட்ல இந்த மசாலா இருக்கு. அப்புறம் அந்த பட்டை கிராம்பு இது மட்டும் இருக்கு. இவ்வளவுதான். பாருங்க, குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் இது அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். போய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அப்படியே அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா பாக்கெட் அப்படியே பிரிச்சு அப்படியே இதுல போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்க, நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு இந்த பேஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மட்டனை நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கோம். நல்லா வெந்திருக்குது, பாதி 3/4 பங்கு வெந்திருக்குது. அதனால அப்படியே அந்த எண்ணெயில நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி சேர்க்க போறோம். பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ், அந்த திண்டுக்கல் பிரியாணி இந்த ரைஸ்ல தான் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படியே அதே ரைஸ்ல செய்திருக்கோம். இப்போ நம்ம அந்த அரிசியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த அரிசி எண்ணெயில அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்க, நம்ம அரிசி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மட்டன் வேக வச்சோம்ல, இந்த தண்ணியே இதில் இருக்குது. இப்போ நம்ம அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம உப்பு காரம் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு மூடி வைக்க வேண்டியது தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால ரெண்டும் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மலாகவே காரம் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரம் மட்டும் நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பும் காரமும் சேர்த்துட்டோம். கொஞ்சமாக காரமும், அதாவது மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கோம். கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம செய்துட்டோம். இவ்வளோ சீக்கிரம் நான் பிரியாணி செய்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் செய்திருக்கோம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு முந்தைய நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. நம்ம ஒரு 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது வரையும் நம்ம வேக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 விசில் வந்துடுச்சு. நல்லா இந்த ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரைட்டா, பீஸ்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு. ரைஸும் சூப்பராக நல்லா இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு, தெரியுதா? இது வந்து மட்டன் தாளிச்சா. எங்கள் ஊர் சைடு வந்து இது ரொம்ப ஃபேமஸ், அதனால நாங்கள் இது வந்து செய்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆச்சி பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி ரொம்ப சூப்பராக செய்துட்டோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு ரைஸு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. வாங்க. இப்போ பாருங்க ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா பீஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி அட்டகாசமாக இருக்கு. சரி, நான் அந்த பாக்கெட்டில் உள்ள மசாலாலாம் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் கம்பல்சரி நம்ம வந்து வாங்கி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உண்மையாலுமே பிரியாணி ரொம்ப வேற லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ அது கூட நாங்கள் வந்து சிக்கன் 65 அப்புறம் வந்து தாளிச்சா இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் கூடவே. இப்போ இவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான வீடியோ வரும். வெயிட் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.